திரைப்பட நடிகர், பாடலாசிரியர், கவிஞர் பா. விஜய் அவர்கள் புகழ் உரைப்பார். என்னோட வாழ்த்துறைக்கு முன்னால நான் காலையில இருந்து 3/4 மணி நேரம் ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். குமரி கண்டத்திலே ஒரு 133 அடி உயரத்தில் ஐயன் வள்ளுவனின் சிலை நம்முடைய மூத்த தலைவர் முத்தமிழ் பேராசான் கலைஞர் அவர்கள் நிறுவிய அந்த பிரம்மாண்டமான சிலை உலகத்திற்கு உறக்க சொல்லிக் கொண்டிருக்கின்ற திருக்குறள் வரிசையில அந்த திருக்குறள் புத்தகத்தை நான் படிச்சுட்டு இருந்தேன். அது ஏன் படிச்சுட்டு இருந்தேன்னா, ஒருவரை பற்றி பேசுவதற்கு திருக்குறளை விட மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டோ அல்லது ஒரு பொருள் பொழிப்போ இருக்க முடியாது. இவர் இப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத இதை விட ஒரு பொருத்தமா ஒரு குறள் மூலமாக சொல்வதை விட வேற எந்த வகையிலையும் சொல்லிட முடியாது. அப்படிங்கிறதால இவரை பற்றி சொல்வதற்கு ஒரு குறள் தேடிட்டே இருந்தேன். பல குறள் அங்கேயும் எழுதிட்டே இருந்துச்சு. அப்ப எனக்கு ஒரு குறள் மிக பொருத்தமா பட்டுச்சு. ரொம்ப வியப்பா இருந்தது. இவருக்கு எழுதின மாதிரியே இருந்தது அந்த திருக்குறள். மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என 4 ஏமம் படைக்கு அப்படிங்கிறது அந்த திருக்குறள். அந்த திருக்குறளுடைய அர்த்தம் நம்முடைய கலைஞர் அவர்களை எழுதின திருக்குறளுடைய விளக்கத்துல உரை நூல்ல அந்த அர்த்தம் இருக்கு. என்னன்னா, வீரம், மான உணர்வு, தலைவனின் நம்பிக்கையை பெறுதல், பெற்று தன் படையை வழிநடத்துதல், இவையே படையை காப்பவர்க்கு பண்பாகும். இந்த 4ம் உடைய ஒருத்தரால்தான் ஒரு படையை வழிநடத்த முடியும், அந்த படையை காப்பாற்ற முடியும். அதுதான் அந்த படை நடத்துபவருக்கு பண்பாகும் அப்படின்னு அந்த திருக்குறள் அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த திருக்குறளுக்கு உதாரணப்படுத்தக்கூடிய வகையில, எடுத்துக்காட்டக்கூடிய வகையில, ஏன்னா திருக்குறள் முனிசாமி அவர்கள் பெரிய உரையாசிரியர், அவர் சொல்லியிருப்பார், ஒரு மனுஷன் ஒரு திருக்குறளுக்கு பொருத்தமா வாழ்ந்தாதான் அவனுடைய வாழ்வு அர்த்தமாகும் அப்படின்னு. அப்படி இந்த திருக்குறளுக்கு பொருத்தமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் அப்படின்னா, இந்த மேடையில மங்காத தங்கமாக, மக்களின் சிங்கமாக, இந்த கிழக்கு கோட்டத்தினுடைய காவல் கோட்டமாக, நான் சொன்னது எல்லாமே பொருந்து பாருங்க. வீரம், இன்னைக்கு மொழியை சொன்ன தில், அவருடைய அந்த ஆளுமையில் இருக்கிற, தன்னுடைய படையை வழிநடத்துவதில் இருக்கிற அந்த தில். மான உணர்வு, இந்த இனத்தின் இந்த இயக்கத்தின் மீது எவரும் பழிச்சொல் சொல்ல முடியாத அளவிற்கு அதை தன்னுடைய ஆற்றலின் மூலமாக தற்காத்து கொண்டு இருக்கின்ற அந்த மான உணர்வு. தலைவனின் நம்பிக்கையை பெறுதல், அதனால்தான் இவர் சேகர்பாபு இல்ல செயல்பாபுன்னு முதல்வர் சொன்னார். பெற்று தன் படையை வழி நடத்துதல், இந்த 4 பண்பும் கொண்ட எங்களுடைய அபிமானத்திற்கும் பாசத்திற்கும் உரிய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர், வடசென்னையினுடைய காவல் கோட்டம், அறிவாலயத்தினுடைய ஐயனார், நான் எப்போதும் கழகத்தின் AK-47 என்று வர்ணிக்கின்ற PK சேகர்பாபு அண்ணன் அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மேடையை நாம் யாரோடு பகிர்ந்து கொள்கிறோம், எந்த விழாவில் பகிர்ந்து கொள்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இது ஒரு அற்புதமான விழா. என்னுடைய அன்பு நண்பர் கவிஞர் நெல்லை ஜெயந்தா சொன்னதை போல, இந்த இயக்கத்தினுடைய அடுத்த தலைமுறையை வழிநடத்தி செல்வதற்கு ஒரு பெரிய இளம் தலைவராக நமக்கு கிடைத்திருக்கின்ற மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி அவர்களுடைய இந்த பிறந்தநாள் விழாவில் அவருக்குரிய வாழ்த்தரங்கத்துல நாம் யாரோடு பேசுகிறோம், யாரோடு மேடை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். ஏன்னா இங்கே அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக, ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதாக இல்ல, என்னை பொறுத்தவரை, எங்களை பொறுத்தவரை ஒரு தமிழ் அறிஞராக, ஒரு இலக்கிய பெருந்தகையாக, தமிழால் முடிசூடிய ஒரு அற்புத பெருமனிதனாக இங்கே மூத்தவர், முதியவர், பெரியவர் ஜெகத்ரட்சகன் ஐயா அவர்களோடு இந்த மேடையை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா பெருமாளுக்கு முன்னால அவர் ஒரு ஆழ்வார், இந்த பெரியோர்களுக்கு முன்னால அவர் ஒரு பெருமாள். அப்படிப்பட்ட ஒரு மகா மரியாதையோடு, இன்னும் சுருக்கமா சொன்னா ஆன்மீகத்தில் ஒரு மெய்ஞானி,
அண்ணன் தமிழ்நாட்டின் அம்பானி. ஆன்மீகத்தின் மெய்ஞானி அண்ணன் தமிழ்நாட்டின் அம்பானி. குபேரனுக்கு பக்கத்தில் வீட்டில் அவர் குடியிருக்கிறார்னா நீங்க நினைக்க கூடாது, குபேரரே அவர் வீட்டில் தான் குடியிருக்கிறார். அதிலும் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, நலம் மிரண்டு போயிருக்கேன். எவ்வளவோ தமிழ் பேசுறோம், தமிழ் கவிதை படிக்கிறோம். ஆனா ஐயாவுடைய தமிழ், அந்த பொற்றாமரை குளத்தில் பொலிவோடு மீண்ட தமிழ், அந்த சராசரத்தை அகிர வரிசையில் ஆண்ட தமிழ். ஆண்டாள் தமிழ் எடுத்து அவர் பேசுவதை கேட்டோம்னா, அடடா, திருநெல்வேலியில் இருந்து வந்த அல்வா திரும்பி இருட்டு கடைக்கு போய் சுருட்டி கொண்டு படுக்குது. அப்படி ஒரு, அதுவும் அவர் தமிழ் யார் மிரண்ட தமிழ் தெரியுமா? அதுதான் நீங்க முக்கியமா பார்க்கணும். யார் மிரண்ட தமிழ் தெரியுமா? தமிழே வியந்த தமிழுங்க இவருடைய தமிழ். நான் சொல்வது கலைஞரையே வியந்த தமிழ் அவருடைய தமிழ். நீங்க ஒரு யூடியூப்ல கூட அந்த வீடியோ பார்க்கலாம். ஐயா கலைஞர் அவர்கள் எதிர அமர்ந்திருப்பாங்க, ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல ஐயா பேசுவாரு. அப்ப அவர் பேசுவதை கேட்டு அதுவை மற்றவர் கலைஞர் பேசி மற்றவர்கள் வியந்து போய் பார்த்ததுதான் அதிக வரலாறு. ஆனா மேடையில் ஒருவர் பேசி கலைஞருடைய புருவம் உயர்த்தினாலே நமக்கு ஆஸ்கார் விருது கிடைச்ச மாதிரி. ஆனா கலைஞர் ஐயா அவர்கள் அந்த யூடியூப்ல பாருங்க, அந்த மஞ்சள் சால்வை அணிந்த அந்த வெள்ளை இமயம் அப்படி கண்ணம் குழுங்க குழுங்க கருப்பு கண்ணாடி ததும்பு ததும்பு ஒரு புன்னகை பூத்து அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் அப்படி ரசிச்சு பார்ப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புத தமிழ் எங்கள் அண்ணன் ஜெகத் ரட்சகன் ஐயா அவருடைய அந்த அன்பு தமிழ். அந்த இனிய தமிழையும் அன்போடு வணங்கி இந்த மேடையில் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எங்களுடைய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியாராஜன் அவர்கள், பொதுவாக மழை காலத்துல மேயருக்கு குடை பிடிப்பார்கள். ஆனால் இந்த மழையில சென்னைக்கே மேயர் அவர்கள் குடையாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய மழை பயணம் ஒரு வெற்றி பயணமாக இந்த மழையிலிருந்து மக்களை காத்தது. அதுபோல என்னுடைய அன்பு நண்பர் கவிஞர், மிகச்சிறந்த ஒரு அற்புதமான கவிஞன், என்னுடைய அன்பு நண்பன், உரிமையோடு சொல்லுவேன், நெல்லை ஜெயந்தா. மிக சிறப்பான தன்னுடைய கவிதை ஆற்றலோட ஒவ்வொரு கவியரங்கத்திலும் அவர் பேசுவதை நான் ரொம்ப ரசித்து கேட்பேன். அப்படிப்பட்ட ஒரு இனிய கவிஞர். அவருக்கும் சரி, இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கிற என்னுடைய அன்பு நண்பரும் கழக அயலக அணி மாநில செயலாளருமான பருதி இளம் சுருதி. அருமையான பேர். இந்த மாதிரி தமிழ் பேர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் கேட்கவே முடியறது இல்லை. அது இந்த இயக்கத்தில் மாத்திரம்தான் கேட்க முடியும். ஏன்னா இந்த இயக்கத்தில் தான் தமிழ் இயங்கி கொண்டிருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெயர் கொண்ட அந்த இனிய நண்பருக்கும் மற்றும் அவை நிரம்பி இருக்கிற அத்தனை முக்கியஸ்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். உதயநாள் நாயகன் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள், அவர் பேரை கேட்கும் போதே அதிர்தில்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இயக்கத்தின் எழுச்சியாக, இளைஞர்களுடைய ஒரு உணர்ச்சியாக இன்னைக்கு அவருடைய அரசியல் பயணம் எல்லாராலும் கூர்ந்து கவனிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை விட இந்தியாவில் இருக்கிற, டெல்லியில் இருக்கிற தலைவர்களால் தென்னகத்தில் மிக கூர்மையாக கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைவர் என்றால் அது இந்த இயக்கத்தினுடைய இளம் தலைவர் தான். அவர் பேரை சொன்னா கைதட்டுகிற லட்சக்கணக்கான இளைஞர்களை திரட்டி வச்சிருக்கிறது மட்டுமல்ல அவருடைய சாதனை. நான் அவரை பார்த்து பிரமிக்கிற விஷயமே, கைத்தட்ட காத்திருக்கிற இளைஞர்களை, தன் மீது பூக்கொட்ட காத்திருக்கிற இளைஞர்களை அப்படியே விட்டுறாம தோல் தட்டி வாழ்க்கையில முன்னேற்றி விடுகிற அந்த இளைஞனாகவும் அவர் இருப்பதால் தான் அவர் இன்னைக்கு இளம் தலைவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு. ஏன்னா 2019 தான் அவர் இளைஞரணி செயலாளராக அவர் நுழைகிறார். ஆனா அவர் உள்ள நுழையும் போது அந்த இளைஞரணிக்கு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்படுகிறது. அது எல்லாரும் கண்கூட உணர்ந்திருப்போம். இதை நாம தளபதி அவர்கள் இளைஞரணி செயலாளராக தலைவராக இருந்த போதும் அந்த புதிய ரத்தம் அப்போது இயக்கத்திற்கு பாய்ச்சப்பட்டது. அதே போல 2019 நேற்று தான் ஒரு சில பாடல் எழுத ஒரு பணியில் இருக்கும்போது தம்பிராமையா அவர்களை சந்திச்சேன். தம்பிராமையா அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது அவர் அந்த குறிப்பிட்டு அந்த விஷயத்த சொன்னாரு. ஒவ்வொரு படப்பிடிப்புக்கும் வரும்போதும் தம்பி உதயநிதி அவர்கள் அவர் சொன்னார், தம்பிராமையா, அங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கிற இளைஞரணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர்கள், அமைப்பாளர்களை வரவழைச்சு அங்க எப்படியெல்லாம் அதை வளர்ச்சியத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரூரல் ஏரியாக்கள் உட்பட அவர் அப்படியே போய்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லுவார். நான் இங்க வந்தபோது பேசிக் கொண்டிருக்கும் போது கூட மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசேன அவரிடம் 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருந்தோம். அப்ப திரைப்படத்துறையை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் போது திரைப்படத்துறைக்குள் இருந்து அந்த ஒரு மிகப்பெரிய அந்த நட்சத்திர அந்தஸ்தை தாண்டி இந்த இயக்கத்தை
அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கும் ஒரு புதிய ஆற்றலை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காகவும் இன்னைக்கு இந்த முழுக்க தன்னுடைய ஒரு அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு இல்லையா, அது இந்த இயக்கத்திற்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பலம், ஒரு பெரிய வரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் முதல் முறையை எம்எல்ஏ ஜெயிச்ச தொகுதி அவ்வளவு ராசியான தொகுதி சேப்பாக்கம், அவருடைய தாத்தா தொகுதி. இன்னைக்கு வரைக்கும் சேப்பாக்கம் அப்படின்னாலே அது கலைஞர் தொகுதி தான். ஆனா அதுல போய் அவர் அந்த இடத்தை வெற்றி அடைஞ்சு, அது சேப்பாக்கத்துக்கு இன்னொரு பெரிய ஃபேமஸானது என்னன்னா சேப்பாக்கம் ஸ்டேடியம் கிரிக்கெட். அதுவும் துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் இறங்கி நின்று அடிச்சு சிக்ஸர் அடிச்சதுல அந்த வெற்றி பந்து பொதுவா கிரிக்கெட்ல ஒரு வார்த்தை உண்டு, அவுட் ஆஃப் த ஸ்டேடியம் போச்சு பால் அப்படிம்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. பால் வாங்கி சிக்ஸர் அடிச்சோம்னா ஸ்டேடியத்துக்கு வெளில போயிடும். ஆனா சகோதரர் உதயநிதி அவர்கள் அடிச்ச சிக்ஸர் ஸ்டேடியத்துக்கு வெளியில போல, ஸ்டேடியத்திலிருந்து போய் பார்லிமெண்ட்ல அடிச்சு. அதிலும் குறிப்பா அவரை பெரிதும் மதிப்பதற்கான மிக முக்கியமான ஒரு காரணம், அவர் எத்தனையோ விஷயங்களை செஞ்சார். அவருடைய தொகுதிக்கு போனதுக்கு பிறகு ₹1 நிழற்குடை, தொகுதி முழுக்க வைஃபை வசதி இலவசமாக ஏற்படுத்தி கொடுத்த அந்த மிகப்பெரிய அந்த பக்குவம், அதையெல்லாம் தாண்டி அவர் செய்த பெரிய சாதனை, நீட் தேர்வுக்கு எதிராக அவர் நடத்திய அந்த கையெழுத்து இயக்கம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய புரட்சியான இயக்கம். அதைதான் நிரூபிச்சது. அவர் கலைஞரின் நீட்சி, அவர் தளபதியின் தொடர்ச்சி அப்படிங்கிறத அந்த சம்பவம் தான் நிரூபிச்சது. அது மாதிரி மிக முக்கியமான ஒன்று, ஜெர்மனியில ஒரு பெரிய ஒரு வரலாற்று சம்பவம் நடந்தது. மேற்கு ஜெர்மனியும் கிழக்கு ஜெர்மனியும் ஒரு சுவர் பிரிச்சிருந்தது நண்பர்களே. அந்த சுவருக்கு பேரு இரும்பு திரை அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் பெர்லின் சுவர். அந்த பெர்லின் சுவரை உடைத்துக் கொண்டு யாராலும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு 2 தரப்பு மக்களையும் அந்த அரசாங்கம் பிரிச்சு வச்சிருந்தாங்க. அந்த சுவரை உடைப்பதற்கு எத்தனையோ பேர் போராடினாங்க. ஆனா காவல் அதிகாரிகளை வைத்துக் கொண்டு போராட வந்தவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கி சிறைவாசம் காராகிரகத்துக்கு தள்ளி அவர்கள் எல்லாம் அடித்து நொறுக்கிட்டு இருந்தாங்க அரசாங்கம். ஆனால் அப்போது அந்த காலகட்டத்துல, சரியாக 1989 அந்த காலகட்டத்துல அந்த புரட்சியாளர்கள் மத்தியில ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய புரட்சி உரை ஆற்றியதோடு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போக முடியல, ஏன்னா காவலர்கள் தடுத்தாங்க. பெர்லின் சுவரை உடைச்சே ஆகணுங்கிற பிடிவாதத்தோட அந்த மக்கள் இருக்காங்க. அதற்கு அந்த இளைஞன் தலைமை ஏற்கிறான். அந்த இளைஞன் கையில் இருந்தது ஒரு மிகச்சிறிய கருங்கல். அந்த இளைஞன் அத்தனை காவல் கண்காணிப்புகளையும் மீறி, கட்டுப்பாட்டுகளையும் தாண்டி, அடக்குமுறையை கடந்து தன்னுடைய கைகளில் வைத்திருந்த அந்த ஒரு சிறிய கருங்கல்லை அவ்வளவு மக்களினுடைய பிரதிநிதியாக நின்று ஆவேசத்தோடு அந்த பிரம்மாண்டமான பெர்லின் சுவர் மீது அவன் எரிந்தான். அந்த எரிந்த கல் பெர்லின் சுவர் மீது பட்டு தெரித்த கணம்தான் அத்தனை மக்களுடைய கைகளிலும் ஒவ்வொரு கருங்கற்கள் முளைத்தன. அவ்வளவு பேரும் சேர்ந்து எரிய எரிய ஒரு ஏவுகணை பலம் போல் அந்த பெர்லின் சுவர் மீது அந்த கற்கள் பாய்ந்து பிளக்க முடியாத அந்த பெர்லின் சுவர் 2ஆக பிளந்து விழுந்தது. இது வரலாறு. இந்த வரலாறு திரும்பவும் தமிழ்நாட்டில் நடந்தது. மீண்டும் ஒரு இளைஞன் எழுந்து வந்தான், தென்னகத்தில் எழுந்தான், தமிழ்நாட்டில் எழுந்து வந்தான். 2019 அந்த கருங்கல்லுக்கு பதிலாக கையில் ஒரு செங்கல்லை ஏந்தியிருந்தான் அந்த இளைஞன். அந்த செங்கல் சனாதனம் என்கின்ற பெர்லின் சுவரை 2ஆக பிளந்து உடைத்தெறிந்து ஆட்சி பொறுப்பிற்கு வந்தது. அந்த செங்கல் தான் ஜார்ஜ் கோட்டைக்கு அஸ்திவாரமாக மாறியதுன்னு சொன்னா அது மிக இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த கருங்கல்லுக்கு ஈடாக அந்த செங்கல்லை ஏந்தினார் நம்முடைய அன்பு சகோதரர் உதயநிதி அவர்கள். அதே மாதிரி நான் அவரிடம் பார்த்து வேக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி இந்த நேரத்தில் நான் விடைபெற விரும்புகிறேன். ஏன்னா அடுத்தது அண்ணன் அவர்கள் அற்புத தமிழில் பேசவிருப்பதால நேரம் சுருங்கி கொண்டிருப்பதால இந்த விஷயம் இந்த திராவிட தலைவர்களுக்கு மாத்திரமே இருக்கிற பில் நண்பர்கள். இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு தைரியம், இந்த ஒரு லாபகம், இந்த ஒரு சாதுரியம், இப்படி ஒரு விவேகம் இந்த திராவிட தலைவர்கள் மட்டும். அது பெரியாரிலிருந்து இருந்து, அண்ணாவிலிருந்து, கலைஞரிலிருந்து, தளபதியிலிருந்து இந்த இந்த லாபகத்தன்மை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். வேற யாராலையும் அந்த இடத்துல அதை சமாளிக்க முடியாது. ஏன்னா அரசியல் அவ்வளவு பெரிய ஒரு களம். சோ அது என்னன்னா, ஒரு மிகப்பெரிய பதட்டமான சூழ்நிலையில பத்திரிகையாளர் கேட்கிற அந்த நெருப்பு மாதிரி இருக்கிற கேள்விய ரொம்ப அழகா கையாண்டு அதை மழுப்பி பதில் தெரியாமையும் போயிடாம சரியான பதில சொல்லி நம்மீது சொடுக்கப்படுகிற சாட்டைய அழகா பிடிச்சு அவனையே திருப்பி அடிக்கிற அந்த மெத்தட் இருக்கு பாருங்க. அது இந்த திராவிட இயக்கத்தில் தோன்றிய தலைவர்களுக்கு மாத்திரமே ஒரு தனி குணமானது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்திருப்பீங்க. கலைஞர் இதுல பெரிய கில்லாடி. அவரோட நெருங்கி பழகின எல்லாருமே நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. எந்த கேள்வி எந்த பத்திரிகையாளர் எவ்வளவு பெரிய பதட்டமான சூழ்நிலையில போய் அவர்கிட்ட கேட்டாலும் சரிதான்,
அதை யோசிக்கிற அந்த அரை நொடிக்குள்ள அந்த பார்த்து கேட்டவர் பிரமிச்சு போகிற மாதிரி அடுத்த அந்த பதில் வந்து அவர்கிட்ட இருந்து விழும். அதை நான் கண்கூட பார்த்திருப்பேன். அண்ணனவர்கள் போன்றவர்கள் அருகாமையில் இருக்கும்போது அந்த சர்க்கரை வருவாரு, பத்திரிகையெல்லாம் பதட்டமா வந்து ஐயா ஐயா ஐயான்னு கத்து கேள்வி வைப்பாங்க. இதுல யாராவது ஒருத்தர் துருத்தனமா ஒரு கேள்வி வைப்பாங்கல்ல, அதுக்குதான் அவர் பிளாஷா பதில் சொல்லுவார். அப்படி கேள்வியை கேட்ட உடனே அவரோட ரியாக்ஷன் நீங்க பார்க்கணும். அப்படிம்பாரு. அது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். உடனே பதில் சொல்ல மாட்டாரு. அந்த அவர் காதல உயலியாம் அப்படி அப்படிம்பாரு. உடனே அந்த கத்திரிக்கால மறுபடியும் அந்த கேள்வி கேட்பார். அவர் கேட்டவனே இவருக்கு 3 பதில் வந்துருக்கும். அந்த அந்த அப்படிங்கிற அந்த கேப் இருக்குல்ல, அந்த நொடி, அதுல 3 எது நெத்தி அடி அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு கேப் அது. அந்த பத்திரிகையாளர் மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வரப்போகுது, இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவே கிடையாது சார் அப்படின்னு அவரு முதலமைச்சர் ஆகாரு அப்படிங்கிறார். அவர் பத்திரிகை இல்ல சார், மதுவிலக்கு சட்டம் அமலுக்கு வரதா இல்லையா அப்படின்னு தகராறா இருக்கு, இப்போதைக்கு இது முடிவே கிடையாதா அப்படிங்கிறார். கலைஞர் பதில் சொன்னார், இப்போதைக்கு முடிவே கிடையாது. அது கேட்ட அடுத்த செகண்ட்ல அவரே இது என்ன சொல்லுவீங்க, அவர் என்ன கேட்க முடியும் அடுத்த கேள்விக்கு? இப்போதைக்கு இது முடிவு கிடையாதாங்கிறாரு. அவர் சொன்ன கேள்வியை வச்சு இப்போதைக்கு முடிவே கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கான பதில் அவ்வளவுதான். அப்படியே கடந்து அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட கடந்து போயிட்டே இருக்காரு. அதுதான் அன்னைக்கு பிளாஷ் நியூஸ். அந்த ஒரு லாபகத்தன்மை நான் நம்முடைய துணை முதல்வர்கிட்ட பார்த்தேன். சமீபத்துல ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட, எல்லா அரசு சின்னங்கள் அரசு கட்டடங்களுக்குமே கலைஞர் பேரையே வைக்கிறீங்களே ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே தாத்தா மாதிரியே அப்படியே ஒரு சின்ன புன்னகையோட ஆனா முகத்துல ஒரு கடுகடுப்போட டக்குன்னு சொல்றாரு, ஏன் கலைஞர் பேரை எல்லா கட்டடங்களையும் வைக்கிறீங்க? உதயநிதி சார் பதில் சொல்றாரு, அப்புறம் கூவத்தூர்ல ஊர்ந்து போன கரப்பாம்பூச்சி பேரை வைக்க முடியும்? இதுக்கு மேல அதுக்கு ஒரு பொருத்தமான பதில் இருக்குமான்னு தெரியல. அப்படியே வந்து அந்த கலைஞர் அவருக்குள்ள இருக்கிற அந்த சாதுரியம், தளபதிக்குள் இருக்கிற அந்த திடம், தைரியம், வீரம், இதெல்லாத்தையும் கலந்த ஒரு கலவையாக அந்த துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த பொறுப்பில் அமர்ந்து இன்றைக்கு அழகுபடுத்தி கொண்டிருக்கிற அவரிடம் பார்த்தேன். நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய ஒரு ஆலோசனைப்படி அண்ணன் உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு பாடல் வெளியிட்டோம். நெருப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் சமீபத்தில் வெளியிட்டோம். அந்த பாடல்ல நான் எழுதிய ஒரு வரிதான் எனக்கு இந்த இடத்துல சொல்லி நிறைவு செய்ய ஆசைப்படுறேன். மிசாவில் கேட்ட தாலாட்டு பாட்டு பூபாலமாச்சு தமிழ்நாட்டுக்கு. மிசா சமயத்துலதான் அவர் வந்து பிறகுறார். மிசாவில் கேட்ட தாலாட்டு பாட்டு பூபாலமாச்சு தமிழ்நாட்டுக்கு, நெருப்பான கேள்வி நீ கேட்கும் போது பதில் இல்ல தோழா வடநாட்டுக்கு. அப்படி நெருப்பின் கேள்விகள் பிறக்கட்டும், சரித்திரம், புதிய சரித்திரம் ஆரம்பமாகட்டும். அந்த புதிய சரித்திரத்தை எழுதி கொண்டிருக்கிற அன்பு நண்பர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த அற்புத வாய்ப்பினை நல்கிய அனைத்து பெரியவர்களுக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.